வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பூஜை ரூமை க்ளீனிங் ஒர்க்கு அதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால பூஜை ரூம் க்ளீன் பண்ணி விளக்கெலாம் ஏற்றி முடித்த பிறகு ஓர டைமில் வந்து 8 to 9 வந்து வெற்றிலை தீபம் போட்டேன். அதை எப்படி போடணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா லேடிஸ்க்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம், நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் தடங்கள் வந்தால் அதை பண்ண முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எங்கேயாவது வெளியில் போகிற வேலை இருக்கும், இல்லை வீட்டு வேலையே அதிகமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கூடவே வந்து பசங்களோட ஸ்டடீஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனுங்கிறது நிறைய விஷயங்கள் மாறதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் மீறி நம்மளுடைய வேலையும் நம்ம முடிக்கணும், அதே சமயத்தில் வீட்டு வேலையும் முடிக்கணும், நம்மளுடைய ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். அதை விட நம்ம செய்யணுங்கிற எண்ணமும் நம்ம மனசில் இருக்கணும். ஏன்னா நம்ம மனசில் எந்த விஷயத்தையும் நினைக்காம நம்ம எந்த விஷயத்தையும் செய்யவே முடியாது. நம்ம இதை செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்தால் எந்த பொண்ணாலையும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அது போல தான் ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து வீடியோஸ் ப்ராப்பராக எடுக்கவும் முடியல. லாங் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த தடவை இனிமேலாவது நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வரதான் செய்யும். தடங்கள் இல்லாத ஒரு வேலை இருக்கவே இருக்காது. அதெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க்கை நம்ம செய்கிறோங்கிறதா பெரிய விஷயமே. ஆஃபீஸ் ஒர்க் போனாலும் ஆஃபீஸ்லேயும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். வீட்டு வேலை இருந்தாலும் வீட்லேயுமே நம்ம என்ன தான் வீட்டில் இருக்க சும்மா தானே இருக்க, ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பின பிறகு என்ன தான் நீ பண்ணிகிட்டு இருக்க, சும்மா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நிறையாவே வீட்டில் எல்லா லேடிஸும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, ஈவன் நானும் கூட. ஆனால் நமக்கான ஒரு வேலையை நம்ம வந்து செஞ்சிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு பலன் சீக்கிரமாகவே கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பூஜை ரூமை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு. நான் இப்போ தான் ஒவ்வொரு வேலையாக வந்து டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கை நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க வீடியோஸில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆஃப்டர் பொங்கல் என்னால் எந்த ஒர்க்கையும் ப்ராப்பராக பண்ண முடியல. ஈவன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதையுமே நான் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆனால் சீக்கிரமாகவே பாப்பாவோட எக்ஸாம் முடித்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் நிறையா இருக்காது. காலைல எழுந்தோடனே சீக்கிரமாக சமைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம், பாப்பாக்குங்கும் போது கொஞ்சம் அந்த டைமுக்கு ஏர்லியராகவே கிளம்புவா அப்படிங்கிறனால சீக்கிரம் சமைக்கணுங்கிறதுக்காகவே நம்மளால் பூஜை வேலையை ப்ராப்பராக செய்ய முடியல. இனிமேலாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் நான் மனசில் எண்ணியிருக்கேன். அதே போல் நான் செய்யணுங்கிற வைராக்கியமும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமை க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து கீழே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரோஸ் வாட்டர், ஜவ்வாது இதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு பூஜை ரூமை தொடச்சிக்கோங்க, கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அதே மாதிரியே நம்ம சேம் அந்த வாசனை இருக்கிறதுல வந்து தொடச்சோன்னா ரொம்பவே நல்லது. அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு ஃபோட்டோவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து விளக்கெல்லாம் பித்தளை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தேன். அதெல்லாமே வந்து அதுக்கு எப்படி பொட்டு வைக்கணுங்கிறதையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நமக்கு பூஜை ரூமை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கும் போதே அப்பா இந்த வீக்கு இந்த வேலையை முடிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ளே வரும். அதுபோல் தான் எனக்கு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா வேலையும் முடித்த பிறகு எனக்கு மனசில் தோணுச்சு, ஓகே ஒரு வழியாக இந்த வீக்கில் நம்ம 2 வேலை முழுசாக முடிச்சிருக்கோம். உனக்கு கிச்சன் க்ளீனிங், இன்றைக்கி இன்னொன்று பூஜை க்ளீனிங் சொல்லிவிட்டு 2மே வந்து பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஆல்ரெடி என்னோடய வீடியோ பழையபடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். வெறும் மஞ்சள் சந்தனம் மட்டும் தனியாக வைக்காமல் கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் மஞ்சள், அதோடு சேர்ந்து ரோஸ் வாட்டர், ஜவ்வாது இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பொட்டு வச்சு பாருங்களேன். பார்க்க அழகாகவும் இருக்கும், அது வந்து வாசனையாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் டைமுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறதுமே வந்து ப்ரொசீஜர் படி அந்த மாதிரி வச்சாச்சு. அதே மாதிரி விளக்கை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு மனை இருந்துச்சுன்னா மனையில் ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி அதில் ஒரு 5 ரூபி காயின்
மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே நம்ம காமாட்சி விளக்கு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இது நம்ம பெரியவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதைப்படி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி பூஜை ரூமில் மறக்காமல் ஒரு சின்ன பவுலில் வந்து கல் உப்பு ஒரு காயின் வச்சு அதுக்கு வந்து கண்ணாடி வந்து வச்சு அதோடைய இது வந்து எதிரொலிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதோட பின்பம் தெரிகிற மாதிரி நம்ம வீட்லேயும் அதோட செல்வம் எப்போதுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. உப்பு மகாலட்சுமிக்கு நிறைந்த ஒரு பிடித்தமான ஒரு பொருள். உப்பு எப்போதுமே வீட்டில் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்னபூரணி தாயாருக்கும் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கீழே அந்த பிளேட்டில் வந்து பச்சரிசி வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு காயின் வச்சு நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே அன்னபூரணி தாயாரை வச்சதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையுமே நம்ம பூஜை ரூமில் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விளக்குக்கு எண்ணெய் திரி எல்லாமே போட்டு பூஜை ரூமை வந்து விளக்கேற்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்மளால் ரெகுலராக எல்லா வேலையும் செய்ய முடியலனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது பூஜை ரூமை வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க. ரெகுலராக வந்து விளக்கு மட்டும் ஏற்றுனா போதும். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தொடர்ந்து செய்ய முடியாது. செய்ய முடியாதவங்க மேக்ஸிமம் செவ்வாய் வெள்ளியாவது விளக்கு வந்து ஏற்றதுக்கு மறக்காமல் செய்யுங்க. அது வீட்டுக்கும் நல்லது, நமக்கும் கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். ரெகுலராகவே வந்து நிலவாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். அதனால் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. நார்மலாகவே நீங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றதுக்கு முன்னாடி நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க. நிலைவாசலில் நம்மளுடைய குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றணும். அது 2 வெள்ளிக்கிழமை வந்து நிலவாசல் பூஜை எப்போதுமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் பூஜை பண்ணுவேன். அதை ரெகுலராகவே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து நம்ம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. இந்த இது வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பொருள் வந்து நான் வந்து பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து பீரோலையும் நான் வச்சுருக்கேன். அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே சாமி கும்பிட்டா சாமிக்கு பிரசாதமாக ஏதாவது ஒன்று நம்ம வச்சு கும்பிடணும். எல்லாமே செஞ்சு தான் வைக்கணுங்கிற, வீட்டில் பழம் இருந்தாலும் சரி, கற்கண்டு வாங்கி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, என்ன நம்மளால் முடியுதோ அதை வந்து செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே வந்து தண்ணி வந்து ரெகுலராக மாற்றி வைங்க. சாமிக்கு தண்ணி வைக்கும்போது அதில் நான் எப்போதுமே பச்சை கற்பூரம் நுணுக்கி போடுவேன். அதுபோல் நம்ம ரெகுலராகவே நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு அது ரெகுலர் ஹேபிட் ஆகிடுச்சு. எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு சும்மா விட்டுறக்கூடாது. சாம்பிராணி வீடு ஃபுல்லாக மணக்க இருக்கிற மாதிரி பூஜை ரூமை ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணும் கிடையாது, வீட்லேயே வந்து நம்ம மனசார நம்ம சாமியை கும்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் தான் இன்றைக்கி வந்து நல்லபடியாக சாமியை வந்து கும்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை போடுற நான் வெற்றிலை தீபத்தை பற்றி சொல்ல போகிறேன். வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய் ஓரையில் 3 டைம் வரும். செவ்வாய்க்கிழமையில் மார்னிங் வந்து 6 to 7, மதியானம் வந்து 1 to 2, நைட்டு வந்து 8 to 9. இந்த 3 டைமில் வர செவ்வாய் ஓர டைமில் எந்த டைம் முடியுதோ அந்த டைமில் நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றினா ரொம்பவே சிறப்பு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிற டைமில் இருக்கும்போது மார்னிங்கே ஏற்றிடுவேன். மதியானம் வந்து எனக்கு சாமி கும்பிட டைம் பத்தலை அப்படின்னா நான் நைட்டு வந்து 8 to 9 வர டைமில் தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு நான் ஏற்றுறேன். அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஏற்றுறதுக்கும். ஸோ ஏதாவது ஒரு டைமில் நம்ம வந்து முருகருக்கு வந்து ஓரை டைம் வந்துச்சு நம்ம வந்து விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. பெரியவங்களே சொல்லுவாங்க, ஓரை அறிந்து செயல்பட்டால் வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு. ஏன்னாமே அந்த டைமில் வந்து ஓரை டைமில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கல் வாங்கினாலும் சரி, கடன் பிரச்சனை தீரும்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் அந்த டைமில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுபோல் இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏன் போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ ரீசன்ட் காலத்தில் எல்லாருமே வெற்றிலை தீபம் போடுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஒரு நன்மை கிடைச்சிச்சு, நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அதை போட ஆரம்பித்தேன். ரெகுலராகவே எனக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுற ஹேபிட் வந்து செவ்வாய்க்கிழமை வாரம் எனக்கு வந்துருச்சு. ஒரு வாரம் மிஸ் பண்ணாலே எனக்கு ஃபீல் ஆகும், ஐயோ இந்த வாரம் போடலையே அப்படின்னு. ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வரும் தான், ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம அதை செய்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியே போயிடுவோம், போட முடியாமல் போகும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம இருக்கும். முக்கியமாக தேவை வெற்றிலை, அது கிடைக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு மொத்தம் 6 வெற்றிலை தேவை.
6 வெத்தலையும் நல்லா வாஷ் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கிளியாமல் பார்க்க ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்சால் 6 விளக்கு போட்டும் நம்ம வெற்றிலை தீபம் போடலாம். இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நம்ம வந்து வெற்றிலை தீபம் போடலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான். இதை வச்சு தான் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால் எதை வச்சு பண்ண முடியுதோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். 6 விளக்கையும் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து சுற்றியும் வந்து பூ மாதிரி விரிச்சிக்கோங்க வெத்தலையை. அது வெத்தலைக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு மேக்ஸிமம் வந்து விளக்கு வந்து நெய்யில் ஏற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் நெய் வச்சில்ல அப்படிங்கிறனால நார்மல் விளக்கெண்ணெயில் தான் நான் வந்து விளக்கேற்றினேன். நெய்யில் ஏற்றுறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுலேயே சுற்றி வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு சுற்றிலும் வந்து பூ வந்து நம்மளால் முடிஞ்ச மாதிரி வெற்றிலையை வந்து அழகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றுறவங்க நெய் ஊற்றி சாமி கும்பிடுங்க. நெய் இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையில் இருக்க காம்பை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறனா காம்பை வந்து ஃபஸ்ட்டு கிள்ளி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தீபம் ஏற்றின பிறகு அந்த காம்பை வந்து அந்த விளக்குக்குள்ளே போட்டுடணும். ஏன் அப்படின்னா அந்த வெற்றிலையில் வந்து மூதேவி தாயார் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணனா நமக்கு நல்லதுங்கிறதுக்காக நம்ம அந்த வெற்றிலையில் இருக்க காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெற்றிலைக்குள்ளே விளக்குக்குள்ளே நம்ம போட்டுருவோம். ஸோ நல்லபடியாக இந்த வாரமும் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். நான் ஒரு நம்பிக்கையோடு இதை ஏற்ற ஆரம்பித்தேன். எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்குறவங்க கேட்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க. முருகருக்கு மனசார செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அதுபோல் தான் இன்றைக்கும் வந்து நல்லபடியாக வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். நான் இதை நாள் கணக்கு 6 வாரம் தொடர்ந்து போடணுங்கிற கணக்குக்கு பதிலாக நான் பண்ணலை. எனக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ செவ்வாய்க்கிழமை அந்த டைமில் நான் வெற்றிலை தீபம் போட்டுருவேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப போய் பிடிச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்தாலே நான் வந்து தவறாமல் செய்கிற ஒரு விஷயம்னா அந்த வெற்றிலை தீபம் ஒன்று. அதை நான் மறக்காமல் செஞ்சிருவேன். அதுபோல் கடன் பிரச்சனை தீரணும். அதே மாதிரி வீடு வாங்கணும். வீட்டில் எல்லா பிரச்சனையும் எதுவும் இல்லாமல் இருக்கணும். முருகர்னாலே வந்து நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகர் வந்து குழந்தை பாக்கியம் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது எல்லா நம்பிக்கைக்கும் நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்காகனாலும் கடவுளுக்காக நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் செய்வோம். கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இது போல் தான் நான் வந்து வெற்றிலை தீபம் போடுவேன். வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அன்றைக்கி ஈவினிங் என் கூட இருந்தனால அவளும் என் கூட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பித்தான். முருகரும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் தான். ஸோ வந்து என் கூடயே சேர்ந்து சாமிக்கு வந்து நான் தீபாராதனை காட்டுறேன், சாமிக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அழகாக உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு சாமிக்கிட்ட முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு கையை நீட்டிட்டு எனக்கும் வந்து எனக்கு வேண்டுதல் நிறைவேற்று கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, மனசார நீ ரெகுலராக பாப்பா, கண்டிப்பாக முருகன் உனக்குன்னு கொடுக்குற நாளில் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு, நம்பிக்கையோடு செய், உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே சேர்ந்து சாமிக்கு வந்து தீபாராதனைலாம் காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யுங்க. நம்பிக்கையோட பாசிட்டிவாக நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நாள் ஒரு நாள் கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. அது போல் தான் எனக்கும் நடந்துச்சு. அதனால் நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு வந்து என்ன முடியுதோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் இல்லாமல் உங்களால் எப்படி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வந்து முருகரை கும்பிட்டா கூடயும் உங்களுக்கான டே வந்து கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. உங்களுக்கும் முருகனோட அருள் கிடைக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கண்டினியூ பண்ணி என் வீடியோஸை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. தொடர்ந்து என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஏதாவது விஷயம் கூட எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் வந்து அதை மாற்றிக்கிறேன். நானும் வந்து வீடியோஸில் வந்து சில பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சால் நானும் கிடையாது. நானுமே சில விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் நமக்கும் வந்து சில பேர் சொல்லித்தரனால தான் தெரியுது. ஸோ நம்மளால் முடிஞ்சதை சில பேருக்கு சொல்லித்தருவோம். அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற பலன் நல்லதாகவே இருக்கட்டும். அது போல் தான் நினச்சி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் மை டியர் செல்லா குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆறுமுகம் அருளிடும் அனைத்திடமும் ஏறுமுகம்.